தினயாமின்யௌ சாயம் பிராத்தः சிசிரவசந்தௌ புனராயாத்தः. தினயாமின்யௌ முதல் நாள் வர்றது, அதாவது அந்த பகல் வர்றது, அதுக்கப்புறம் இரவு வர்றது, திருப்பி பகல் வர்றது, திருப்பி இரவு வர்றது, பகல் இரவு என்று இது போய்கொண்டே இருக்கிறது. ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. தினயாமின்யௌ சாயம் பிராத்தः, அந்த சமயத்தில் காலை பொழுது வர்றது, மாலை பொழுது வருது, காலை மாலை இதுவும் வந்து கொண்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, வந்து போயிட்டு இருக்கு என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். சிசிர வசந்தவ், அதாவது நம்மளோட பனிக்காலம், கோடைக்காலம். பனிக்காலம் முடிஞ்சிருத்தா அடுத்தது கோடைக்காலம், கோடைக்காலம் முடிஞ்சிருந்தா திருப்பி பனிக்காலம், கோடை பனி, பனி கோடை, பனி கோடை என்று போயிட்டே இருக்கும். இப்படி பகல் இரவு எப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்குமோ, எப்படி காலை மாலை வந்து கொண்டே இருக்கிறோ, போயிட்டு வந்துட்டு இருக்கிறோ, எப்படி இந்த பனிக்காலமும் கோடைக்காலமும் மாறி வந்துட்டே இருக்கோ, அது போலவே நம்ம வாழ்க்கையும் ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடல் போயிட்டே இருக்கு என்றும் ஒரு அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு அர்த்தம் சாதாரணமாக பார்த்தோம் என்றால் இது எல்லாமே எதை குறிக்கிறது? நேரம் போயிட்டே இருக்கு என்றுதான் குறிக்கிறது. காலையில் எழுந்த உடனே அந்த சூரியன் கொஞ்சம் அஸ்தமனம் ஆறுது என்று தெரிந்தாலே இப்போ சாயந்தரம் ஆயிடுத்து என்று புரியாது. சூரியன் முழுதாக போயிடுத்து நிலா வந்துடுது என்றால் ராத்திரி ஆயிடுத்து என்று புரியாது. அதனால் இது எல்லாமே நேரம் எப்படி சென்றிருக்கு என்று நமக்கு உணர்த்தத்துக்காக இருக்கும் விஷயங்களாகவே இருக்கு. இப்படி நேரம் போயிட்டே இருக்கு என்று இது எல்லாமே உணர்த்தது. உனக்கு பகல் இரவு மாறி உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு நேரம் போயிட்டே இருக்கு என்று. மாலை காலை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு டைம் போயிட்டே இருக்கு என்று. இதுவே இந்த கோடைக்காலம் பனிக்காலம் இந்த நேரமானது உன்னை நழுவ விட்டுட்டு போயிட்டே இருக்கு என்றும் அதையும் உணர்த்தது. இது எல்லாமே இவ்வளவு சொன்னாலும், இவ்வளவு முறை உனக்கு செய்து காட்டினாலும் அப்பொழுதும் நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். உன்னோட நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டே வந்துருக்கு. நீ எப்போ பிறந்தையோ அந்த நாளிலிருந்து நீ இறக்கவும் ஆரம்பிச்சிட்ட. அதாவது பிறந்து வயது அதிகமாகிட்டே இருக்கும்போது இறக்கும் அந்த நாள், அந்த கேப் ஆனது கம்மியாகிட்டே வர்றது. எவ்வளவு உயர்வாக எவ்வளவு ஒரு வயதானவர்களாக மாறுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு மரணம் பக்கத்தில் இருக்கு என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தினயாமின்யோ சாயம் பிராத்தः சிசிரவசந்தோ புனராயாத்தः கால கிரீடதி கச்சத்யாயு ததப்பின முஞ்சத்யாசாவாயு. அதாவது இது எல்லாமே காலத்தின் விளையாட்டாக இருக்கு. கால கிரீடதி கச்சத்யாயு, காலத்தின் நேரத்தின் விளையாட்டாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே இந்த நேரத்தில் இதை செய்ய வைக்கிறது. இதற்கப்புறம் இந்த விஷயத்துக்காக நம்ம வருந்துவது, ஏதாவது தப்பாக செஞ்சுட்டோமோ அதற்காக நம்ம ரிக்ரெட் பண்ணுறது, இது எல்லாமே காலத்தின் கையில் இருக்குது, நேரத்தின் விளையாட்டாக இருக்குது.